गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। பரம பாகவதோத்தமரான உத்தவர் கிருஷ்ணர்கிட்ட பந்தாத்மா மோக்ஷாத்மா அப்படின்னு ரெண்டு விதமான ஆத்மாக்கள் இருக்கு. அவைகள் எப்படி இருக்கும், உன்னுடைய பக்தன் ஞானி எப்படி இருப்பான், இதில் நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட கேட்ட உடனே மேல கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்துல பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். எங்க ஆரம்பிக்கிறார்னா, தன்னுடைய மாய அல்டிமேட் பவர் அப்படின்றது அந்த மாயை தான். அந்த மாயினால்தான் இந்த உலகத்தை உண்டாக்கப்பட்டது. மாயைக்கு அதீனமாக இருந்து கொண்டு யார் எல்லோரும் செயல்படுறாலோ அவர்கள் எல்லோரும் பந்தாத்மா தான். இதுல அகப்பட்டு இருக்கிறவர்கள் தான். பிரம்மதேவன் பரியந்தம் சொல்லிட்டார். ஏன்னா பிரம்மதேவருக்கு முன்னாடியே மாயை உண்டானது. அதுக்கும் மேல பகவத் கிருபையினால இந்த மாயையை தாண்டி ஞானிகளா மாறுறாலே அவ மோக்ஷாத்மான்னு ரெண்டு விதமாக இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் முன்னாடி கூட நம்ம இடத்துல சொல்லனே, பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யான்ற எண்ணத்தை கொண்டு வரணும்னு. அதுதான் இங்க பிரபு எடுத்துன்னு சொல்றார். கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, புத்தியினுடைய விகாரமா இருக்கிறதா இருந்தாலும் ஸ்வப்னமானது எப்படி பொய்யோ, ஸ்வப்னம் பொய் தானே, புத்தியினுடைய விகாரம் தானே ஸ்வப்னம். புத்தியினால யோசிக்கப்படுறது, புத்தியினால செய்யப்படுற இந்த வாஸ்தவிகமான பிரபஞ்சம் பார்க்கும்போது சொப்னத்துல இருக்கும்போது சொப்னத்திலேருந்து எழுந்ததுக்கு அப்புறம் அது எப்படி சொப்னம் உண்மை இல்லைன்னு தெரியறதோ, அதே போல புத்தியினுடைய விகாரமா இருக்கக்கூடிய சொப்னமானது எப்படி உண்மை இல்லையோ, அதே போல என்னுடைய பிரதிபிம்பமா இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சமும் உண்மை இல்லை. நான் தான் சாஸ்வதம்னு இந்த எண்ணத்தோட இருந்து இதுதான் வாஸ்தவம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆரம்பிக்கிறார் இந்த உபதேசத்தை. மேல கிருஷ்ணர் உத்தவரை பார்த்து பந்தாத்மா மோக்ஷாத்மான்னு ரெண்டு பேர், ரெண்டு பறவைகள் போலையாம், ரெண்டு ஸ்வர்ண பறவைகள் போல நம்ம சரீரத்திலேயே குடியிருக்கிறோம். என்ன பண்றது இந்த ரெண்டும் அப்படின்னா, ரெண்டு விதமான செயல்களை பண்றதுக்காக ரெண்டும் வந்தது. இங்க என்ன ஆச்சரியம்னா, இந்த ரெண்டு பட்சிகளும் ஒரு சரீரத்துக்குள்ள இருக்கு. ஒன்னு செயல்படும் போது ஒன்னு செயல்படாது, ஒண்ணுதான் செயல்படும் அப்படின்றத போட சொல்ற. நம்ம புரிஞ்சனோபாக்கியானத்திலே கேட்டிருப்போம். அந்த புரிஞ்சனன்ற ஒருத்தன் ஒரு ஸ்திரீ கூட ரமிச்சு நிறைய குழந்தைகளை பெற்றெடுத்தான். அப்புறம் காலயவனன்னு ஒருத்தவன் தான் அழிச்சுன்னு போனான்னு கதையா சொல்லிட்டு அப்புறம் தத்துவமா சொல்லுவேன். புரஞ்சனம்னு ஒரு நகரம், ஒரு ஸ்திரீ தான் மனசு, நவத்வாரம் வழியா வெளில போறான்றது தான் சரீரத்தில் இருக்க நவத்வாரம்னு வர்ணிச்சோமோனோ. அங்க வரும்போது தஸ்ஸ அவிஜ்ஞாத நாமாசீத்துன்னு அவிஜ்ஞாதன் என்ற நண்பன் இருக்கான். அவன் எங்க போனான்னே தெரியல, அவன் யாருன்னா பரமாத்மான்னு கடைசியில சொல்லுவான். அதே மாதிரி இங்க சரீரத்துல ரெண்டு விதமான பந்தாத்மா மோக்ஷாத்மான்னு கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் சொல்ற. இந்த பந்தாத்மாவும் மோக்ஷாத்மாவும் ரெண்டு பேரும் ரெண்டு பறவைகள் போல. ஒருத்தன் செயல்படும் போது இன்னொருத்தன் செயல்பட மாட்டான். இந்த பந்தாத்மா என்ன பண்ணுவானா, விஷய சுகம் இந்திரியாதீனம்னு இதுல இருந்து கொண்டு அதுல சஞ்சாரம் பண்ணிட்டு அப்படியே அது போதும்னு இருப்பான். இவன் பந்தாத்மாவாக கர்ம அதீனமாகவே கோடிக்கணக்கான ஜென்மாக்களை எடுத்துட்டு இதுல இருந்து வெளியும் வர முடியாம இப்படியே இருப்பான். அடுத்தது ஒருத்தவன் யாருன்னா, அவன் மோக்ஷாத்மா. இந்த மாதிரி விஷய சுகத்துல மாட்டின்று கூடாதுன்னு இந்திரிய சுகத்தை வேண்டாம் வேண்டாம் நேத்தின்னு தடுத்து, இதெல்லாம் சாஸ்வதம் இல்லைன்னு தடுத்து அந்த பாதையில போய் மோட்சத்தை அடைவான். இது ரெண்டும் பறவைகள் போல நம்ம சரீரத்திலேயே இருக்கான். எதை ஆக்டிவேட் பண்ணணும்ன்றது நம்ம சாதனையினால நாம தான் முயற்சி பண்ணணும்னு இப்படி கிருஷ்ணர் உத்தவர்கிட்ட சொல்லிட்டே வர்றார். இந்த மாதிரி ரெண்டு ஆத்மா பத்திலாம் சொல்லிட்டு இவா எப்படி இந்த உலகத்தை எடுத்துக்கிறான்னு அற்புதமான ஒரு விஷயத்த சொன்னார். இந்த மோக்ஷாத்மா எப்படி வாழறான் அப்படின்னு சொல்லும்போது, ஒருத்தன் தூங்கும் போது இந்த சொப்னத்தை காணும் போது அது வாஸ்தவம் நினைக்கிறான். எழுந்ததுக்கு அப்புறம் அது அசத்தியம்னு தெரியறது. அதுக்கப்புறம் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் அதை சத்தியம்னு நினைப்பானோ, அதே போலதான் இந்த மோக்ஷாத்மா என்ன நினைக்கிறான் அப்படின்னா, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஜெகத்து சாஸ்வதமானதுன்னு திரும்ப கல்யாணம் பண்ணிக்கோ, இந்திரிய சுகத்துல நீ போய் வாழுன்னா நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் உன்னால ஈடுபட முடியாது. ஆனா பத்தாத்மா எப்படி இருக்கான் அப்படின்னா, இதுல பத்தப்பட்டு அவன் வாஸ்தவிகமா இருந்தா கூட பிரபஞ்சத்துல சொப்னத்துல எப்படி தூங்கிட்டு இருக்கும் போது சொப்னம் காணுகிறானோ அதே மாதிரி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கான். இதான் சத்தியம் அப்படின்னு. இந்த மோக்ஷாத்மா உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்தாலும் சொப்னத்திலேருந்து முழிச்சென்று சொப்னம் அசத்தியம் பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா என்ற எண்ணத்தோட வாழறான். ஆனா ஜெகத்துல வாழ்ந்துட்டு இருந்தாலும் கூட சொப்னாவஸ்தையில இருந்து எப்படி அசத்தியத்தை சத்தியம்னு நம்ம ஏமாந்து போறோமோ அந்த மாதிரி ஜெகத்துல வாழ்ந்துட்டு இப்படி வீணா போறான்னு இந்த ரெண்டு பேரையும் சொப்னத்தை வச்சு அழகா வர்ணிச்சுன்னு வரார் கிருஷ்ணர். இந்த பத்தாத்மாவானவன் இந்திரியத்துக்கு அதீனமாக
இந்த கர்மத்துக்கு அதீனமாக இருந்து கொண்டு இந்த விஷய சுகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறவனால என்னைக்கும் ஒரு பொழுதும் முக்தாத்மாவா இந்த வழியில வர முடியாது. அந்த முக்தாத்மாவான ஜீவன் இருக்கானே, மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு கஷ்டித்துன்னு கீதாச்சாரியன் சொன்னது போல கோடியில ஒருத்தனுக்கு தான் அந்த ஒரு எண்ணம் வரும். அந்த கோடியில ஒருத்தன் தான் இந்த மாதிரி ஞானியாக மாறுறான். அப்படி அவன் ஞானியாக மாறி இது எல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சஞ்சாரம் பண்ணிட்டு அவன் இருக்கும்போது, அவன் இருக்கிற இடம் தான் வாஸ்தவமானது அப்படின்றத அறிஞ்சுட்டு அவன் எல்லா இடத்துலையும் பகவானை பார்த்துட்டு இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவன் தான் உயர்ந்தவன், அவன் தான் மோக்ஷாத்மான்னு கிருஷ்ணர் இப்படி வர்ணிச்சுட்டே வர. அந்த நிலைக்கு போகணும் தான் இத்தனை சாதனைகளும் இருக்கு. அதனால எல்லாத்தையும் நம்ம விவேக வைராக்கியத்தினால ஒடிச்சு அவர் அந்த உயர்ந்த நிலைக்கு போய் அப்படி இருப்பார். ஆனா இந்த உலகத்துல ஏதோ சாப்பிட்டுன்னு தூங்கின்னு நம்ம கூட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறது போல இருக்கும் அவரை பார்த்தா. ஆனா எப்படி வந்து ஒரு ஜீவனுக்குள்ள ஒரு ஆத்மா பரமாத்மா வந்து இருந்து கொண்டு அஜ்ஞானியா இருக்கக்கூடிய அந்த சரீரத்தோடையே சுத்தின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவும் அந்த ஜீவனும் ஒன்னாயிடுவாளா? கண்டிப்பா ஒன்னும் ஆகவே மாட்டா. அவர் என்னைக்குமே அந்த ஜீவாத்மான்றது அஜ்ஞானி, பரமாத்மா ஞானி. அதுபோல இவ உலகத்துல சஞ்சாரிச்சுட்டு இருந்தா கூட சாதாரண மனுஷர்கள் சஞ்சாரிக்கிறது போல அவ சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பா. ஆனா அவ வேற இவ வேறன்றத தெரிஞ்சுக்கணும். ஞானிகள் வேற, ஞானிகளும் மேலும் ஒன்னு ஐட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. எப்படி ஒரு பரமாத்மா ஒரு ஜீவனுக்குள்ள இருந்து கொண்டு அதை இயங்க வைக்கும் போது அவர் தனியா இருந்து இயங்க வச்சுட்டு இருக்காரே தவிர ஆனா அஜ்ஞானத்தோட அவர் முழுக மாட்டாரோ, அந்த மாதிரி உலகத்துல பகவத் கிருபை பெற்று ஞானிகளும் இப்படி சஞ்சாரம் பண்ணுவான்னு பகவான் சொல்லிட்டே வர. ஒரு உத்தம ஞானி எப்படி இருப்பான் அப்படின்னா, அந்த துவந்தங்கள்ல தன் கையில வச்சுட்டு சமமா பாக்குறது. யாரோ ஒருத்தர் வந்து திட்டினா அப்படின்றதுக்காக கோவப்பட்டு அவகிட்ட திரும்ப பேசுறது, அப்புறம் வந்து தானும் கோவப்படுறது, என்ன போய் சொல்லிட்டானே அப்படின்றது. இன்னொன்று வந்து புகழ்ந்துட்டானா, ஆஹா ரொம்ப சந்தோஷம், இப்படிலாம் இருந்தமே நம்ம புகழறாளேன்னு சொல்லிட்டு பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறாளோனோ. இது ரெண்டும் இருந்தாலே அவன் அஜ்ஞானின்னு தெரிஞ்சுக்கோ. ஒருத்தர் வந்து ஒரு திட்டினாலும் ஹிம்சை பண்ணினாலும் கூட அவ இந்த சரீரத்துக்கு தான் நினைச்சுப்பாளே தவிர, ஹிம்சை பண்ணும்போது அடிக்கும் போது கூட திரும்ப அடிக்க மாட்டாளாம் இந்த சரீரத்துக்காக தானே. நீ வந்து சாதாரணமா திட்டுறதே நம்மளால தாங்க முடியல, அதுக்கப்புறம் தானே அடிய தாங்கிறது. சாதாரண திட்டினாலே கோபம் வந்து நாம திட்ட ஆரம்பிச்சிடறோம். என்ன திட்டுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து விட்டு கிளம்பிடுறோம். நாமளும் கண்ணாபின்னு திட்டுறோம். அந்த திட்டு சண்டையா மாறுறது, அது கைகலப்பு வழியும் போறது, அது பெரிய கொலை பண்ற வழியும் போறது. இது வந்து இந்த நிலை. இங்க மகான்கள் எப்படி இருப்பான்னா, திட்டுறதில்ல, அடிச்சா கூட அதுக்கு ரியாக்ட் ஆக மாட்டாலாம். இப்படிதான் பட்டினத்தார் வந்து இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டே இருந்தார் இந்த திருவிடைமருதூர்ல. அவருக்கு என்ன, இந்த சரீரத்துக்கு வந்து அவரு ஞானியா ஆயிட்டார். ஆனாலும் இந்த சரீரத்துக்கு சாப்பிட்டு 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 ஒரு பழக்கம் இருக்குல்ல, பிக்ஷை எடுக்கணுன்றதுக்காக பசிச்சது போல இருக்கு இந்த சரீரத்துக்கு அப்படின்னு அவர் நினைச்சுண்டு அவர் அந்த நிலையில பரபிரம்ம நிலையில இருக்கார். அவர் பிக்ஷைக்கு கிளம்புறார், இந்த சரீரமானது இருக்கு, அது கூட போயிட்டு இருக்கார். அப்படி போயிட்டு இருக்கும்போது ராத்திரி 12 மணிக்கு பிக்ஷைக்கு போறாரு. ராத்திரி 12 மணிக்கு யாரு பிச்சை போடுவா அது கூட தெரியல அந்த சரீரத்துக்கு. அவர் அந்த நிலையில இருக்கார். அப்படி போய் ஏதோ ஒரு ஆத்துக்கு வாசல்ல போய் பவதி பிக்ஷாந்தேகின்னு இப்படி நிற்கும் போது, இந்த மாதிரி ஒரு ஞானிகளுக்கு ஆகாரம் போடுற பாக்கியம் கிடைக்குமா? அப்படி போட்டான்னா எப்பேற்பட்ட புண்ணியம் அது. அது இல்லாதபடிக்கு தலைகீழாக ஒன்று மாறுறது. என்ன நடக்கிறது அங்கன்னா, அன்னைக்குதான் ராத்திரி எங்கேயோ அந்த ஆத்துல ஏதோ திருட்டு நடக்கிறது. திருடன் வந்து திருடிட்டு கிளம்பிட்டான். இருட்டுல இவர் நிக்கிறத பார்த்துட்டு திருடன் அம்ட்டான்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து அவரை பிடிச்சிட்டு, இவர் தான் திருடன் சொல்லிட்டு இருட்டுல எல்லாரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டா பட்டினத்தார. திருடைமருதூர்ல நடந்த கதை அது. அடிக்கிறான், எல்லாரும் அடிச்சா பொதுவா அடிக்கும் போது வலிக்கிறது, அடிக்காத நிறுத்துன்னு அவ கையை காமிப்பா. பட்டினத்தார் எதுவுமே சொல்லலையா, எதுவுமே சொல்லாம நின்றே இருந்தார். இவன் எதையும் தடுக்கவே இல்லையே, இவன் என்ன திருடனான்னு சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரொம்ப இருட்டோன்னும் அப்புறம் ஏதோ அந்த தீப்பந்தெல்லாம் ஏத்தின்னு வந்து கிட்டக்க வந்து பார்த்தா பரம ஞானியா இருக்கக்கூடிய பட்டினத்தார். எல்லாரும் பழந்து நமஸ்காரம் பண்ணி ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சுட்டா. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணினார்னா, கீழே ஒரு கம்பு இருந்ததா, அந்த கம்பை எடுத்துட்டு தான் 4 அடி அடிச்சுட்டு, உனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும், இந்த பசிக்காக தானே ராத்திரி 12 மணிக்கு பரமேஸ்வரனை நினைக்காதபடிக்கு இந்த சரீரத்தினுடைய பிராரப்தத்தினால பசிக்காக தானே நீ போன, இந்த அடி உனக்கு தேவைதான்னு இன்னும் 4 அடி அடிச்சிருந்தாராம் தன்னுடைய சரீரத்துக்கு. அப்படி தன்னைதானே சிக்ஷிச்சுட்டாராம். இப்போ அவருடைய நிலை எப்படி இருக்கணும்? நம்ம யாரா வந்து நிந்திச்சாலே நமக்கு வந்து கோபம் வருதே, 4 பேர் சேர்ந்து அடிக்கும் போது யாருக்கிட்டையும் கோபிச்சுக்கலையாம்.
அப்பதான் அவருக்கு ஏதோ அப்பப்ப சரீர பிரஜை இருக்கும், லோக பிரஜை இருக்கும். அவ அந்த நிலையிலும் போய் அப்பப்ப இந்த பிராரப்த வசாத்து வருவா. அப்ப இந்த மாதிரி நடந்த உடனே தன்னைத்தானே அவர் சரி பண்ணிண்டார், சிக்ஷிச்சுண்டார்னு எல்லாரும் நடுங்கி போயிட்டாலாம். எப்பேற்பட்ட பாவத்தை பண்ணிட்டோம்னு அத்தனை பேர் நடுங்கி திருவடியில் விழுந்து க்ஷமாபனை கேட்ட உடனே பிரசன்னமா அங்கேருந்து போனார் அப்படின்னு அவர் பின்னாடியே தொடர்ந்து போனான்ற அவருடைய கதை. பகவான் சொன்னதெல்லாம் இந்த பக்தெல்லாம் நிரூபிச்சு காமிக்கிறா. ஒரு ஞானியானவன் தன்னை வந்து அடிச்சு இம்சை பண்ணா கூட அதுக்கு ரியாக்ட் ஆக மாட்டான்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு அப்புறம் வந்து புகழ்ந்தாலும் அது தனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்துருவான். இப்படி இல்லைன்னா அவன் ஞானி இல்லைன்னு தெரிஞ்சுக்கோ. இப்படி இல்லாதபடிக்கே அதுக்கு ஒருத்தன் வந்து தன்னை 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 புகழ்ந்த உடனே அவளை கூப்பிட்டு தன்கிட்ட வச்சுட்டு இப்படிலாம் அவள்கிட்ட நன்னா பேசின்னு இப்படிலாம் பண்ணியிருந்தான்னா இன்னும் அவளுக்கு அஜ்ஞானம் இருக்குன்னு இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்கணும்ன்றார் கிருஷ்ணர். அதுக்கும் மேல ஒரு ஞானி எப்படி இருப்பான்னா ஒரு ஜடம் போல இருப்பானா. யாரா வந்து பேசினா அதுக்கு பதில் சொல்ல மாட்டாளாம். ஏதா கண்டதை கேட்பா, அதுக்கு பதில் சொல்லணுன்ற அவசியமா அப்படி பதில் சொல்ல மாட்டாளாம். எந்த இந்திரிய பிரீதியும் இல்லாதபடிக்கு எதை போட்டாலும் சாப்பிடுவா, யார் எதை சொன்னாலும் செய்வா, தனக்குன்னு எந்த சங்கல்பமும் இருக்காது. ஒரு உன்மத்தம் போல, ஒரு பைத்தியம் போல, ஒரு ஜடம் போல சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பா. ஆனா அப்படி இருக்காளேன்னு நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது, அவ ஞானியா இருப்பா. அப்படிதானே ஜடபரதர் இருந்தார். யாருக்கு தெரியும் அவர் ஞானின்னு? இந்த பகவான் சொல்வது போலதான் ஜடபரதரோட சரித்திரத்தை ஜடபரதர் இருந்தார். யார் எதை சொன்னாலும் செய்வார், யார் எதை கேட்டாலும் சும்மா பதில் சொல்லிட்டே இருக்க மாதிரி. யார் கேட்டாலும் முதல்ல இந்த பேசுறதுனாலதான் சங்கமே சேர்றது. பேசாம இருந்துட்டோம்னா 4 கேள்வி கேட்டு இவன் பேச மாட்டான்னு கிளம்பி போயிடுவான். அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு யாராவது வந்து பேசுவாளோ? பேச பேச பேசதானே அத்தனையும் ஆரம்பம். அதனாலேயே அவர் பேச்சை நிறுத்திட்டாரா, யாரு கூடயும் பேசக்கூடாது அப்படின்னு. யார் எதை சொன்னாலும் கேட்கறது, தனக்குன்னு எந்த சங்கல்பம் வச்சுக்கிறது இல்லை. இது போட்டாதான் சாப்பிடுவேன், அது போட்டாதான் சாப்பிடுவேன்னு இருக்கிறது இல்லை. மழை, வெயில், பனி எல்லாத்துலேயும் சரீரத்தை போட்டு வாட்டுறது. இப்படி இந்திரிய பிரீத்தி இல்லாதபடிக்கு அதுக்கும் மேல நிலையில இந்த வர சுகத்தையும் துக்கத்தையும் சமானமாக பார்த்து கொண்டு மனசுல இருக்கக்கூடிய அந்த மனசை அந்த பரபிரம்மத்தோட லயிப்பது போல இருந்து கொண்டு தான் அதுல ரமிச்சு கொண்டு அந்த ஆனந்தத்துல இருந்து கொண்டு இதுக்கு சம்பந்தப்படாம இருக்கிறவன் தான் ஞானி. அப்படி ஜடம் போல இருப்பான் அப்படின்னு ஞானி அவர் நீக்கிறார். மேல இந்த அஞ்ஞானிக்கு என்னன்னா, இந்த உலகத்துல சுத்தின்றே விஷய சுகத்துல ஈடுபட்டு இந்திரிய அதீனமா இருக்கிறவனுக்கு என்ன இதனாலையும் பிரயோஜனம் இல்லைன்னு சில உதாரணங்கள் சொல்லி, இதனால எப்படி பிரயோஜனம் இல்லையோ அதே போலதான் உலகத்துல சுத்திண்டு பத்னி புத்திராதிகளோட சௌக்கியமா இருந்துட்டு விஷய சுகத்துல ஈடுபடுறவனால இந்த கோட்டி ஜென்மா ஆனாலும் தாண்ட முடியாதுன்ற. இந்த கறக்காத பசுமாடு இருந்து அதை வச்சுன்றதுனால என்ன பிரயோஜனம்? பால் கறந்தாதான பிரயோஜனம். கறக்காத பசுமாடு வச்சிருந்து எவ்வளோ வச்சிருந்தாலும் அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. துஷ்டையான ஒரு பாரிய இல்லை துஷ்டையான ஒரு புருஷன் அவளை வச்சுன்னு போஷிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அந்த துஷ்டையா இருக்கக்கூடிய பாரியனால அபகீர்த்தி தான், எல்லாருக்கும் கெட்ட பேர் தான் புருஷனுக்கு கிடைக்கும். இவனால கெட்ட பேர் தான் அந்த பாரியைக்கும் கிடைக்கும். ஒண்ணுமே தெரியாத புத்திரன்னா அந்த புத்திரனை வச்சுன்னு என்ன பண்றது? இகலோகத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, பரலோகத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. இகலோகத்துல அவனால எந்த சுகத்தையும் நீ அனுபவிக்க போறது இல்லை. பரலோகத்துக்காக உனக்காக ஒன்றும் பண்றதுக்கும் உனக்கு தெம்பும் இல்லை. அதே மாதிரி நிறைய பேர் தனத்தை சேர்த்து வச்சுப்பாளணும். அந்த தனம் முழுக்க இருக்கு. இந்த தானம் பண்ணாத தனமானது எதுக்கு பிரயோஜனம்? நீயும் உபயோகப்படுத்த போறது இல்லை, தானம் பண்ணி இன்னொருத்தரும் உபயோகப்படுத்தாம அது யாரும் எடுத்துன்னு போறா, திருடன் வந்து எடுத்துன்னு போறான். ஆகையினால இவைகள் எல்லாத்தையும்னால இத துக்க சாகரத்துல இருந்து கொண்டு இது எதெல்லாம் நினைச்சிண்டு நாம சுகமா இருக்கலாமோ அதெல்லாத்தையும் வந்து துக்கம் போல அனுபவித்து கொண்டு எவனோ தன் மாட்டின் முழிக்கிறானோ அதே போல விஷய சுகம்னு அது பின்னாடி போறவன் முழுக்க இந்திரிய அதீனமா இருந்து கொண்டு இந்த மாதிரி சுகம் நினைச்சிண்டு துக்கத்தையே ஸ்வீகரணம் பண்ணிண்டு மகா துக்கத்தோட இந்த துக்கத்தையும் சேர்த்து அனுபவிச்சுட்டு வருவான்ப்பா. இதுதான் வாஸ்தவம். இது தெரிஞ்சுட்டாதான் இதுல இருந்து வெளில வர முடியும். அதுக்குள்ள இருந்து இருந்து எப்படி வந்து அந்த கொசு கடியிலேயே முதல்ல 4-5 கொசு கடிக்கும் போதுதான் சிரமமா இருக்கும். ஒரு 10-15 கொசு சேர்த்து கடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆமாம் போ அப்படின்னு தட்டி விட்டு தூங்க ஆரம்பிச்சிருவாள். ஒன்றும் எல்லாமே அப்படிதானே. ஏதாவது துர்நாற்றம் வருதுன்னா முதல்ல வரும்போது தான் மூக்க பத்திப்போம். அதுலயே இருக்க ஆரம்பிச்சுட்டோன்னா அப்புறம் புதுசா அந்த ரூம்குள்ள வரவாளுக்கு தான் துர்நாற்றம்னே தெரியும், இருந்தா பழக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி பகவான் அது ஒரு நம்மளுக்கு அனுகூலமும் பண்ணியிருக்கார், அதனால இடைஞ்சல்களும் இருக்கு. ஒன்று வந்து முதல்ல தான் நம்மளுக்கு சிரமமாக தெரியும், போக 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 பழகிடும். அதே மாதிரி எதுக்கு அப்படி வச்சிருக்காருன்னா அஜ்ஞானத்தில் நம்ம பழகிடுறோமா அந்த மாதிரி. இதுதான் சௌக்கியம்னு, இதுலேருந்து வெளில வரணும்னு கிருஷ்ணர் சொல்றார். அப்படி வரவனுக்கு தான் மோக்ஷாத்மா அப்படின்னு பேரு. அதுலயே இருக்கிறவனுக்கு பத்தாத்மான்னு பேருன்னு அதுக்கு தான் இவ்வளவு விஸ்தாரமா 2 பேரையும் வர்ணிச்சுன்னு வர்றார் கிருஷ்ணர். ஆகையினால இந்த உயர்ந்த நிவிருத்தி மார்க்கத்தை அவலம்பி
அவலம்பிச்சாதான் என்னை பரிபூர்ணமாக உன்னை அனுபவிக்க முடியும். என்ன நீ தெரிஞ்சுக்கணும்னா ஏதோ காத்தால எழுந்தேன்னு காஃபியும் சாப்பிட்டுண்டு, இட்லியும் சாப்பிட்டுண்டு, டிஃபனையும் சாப்பிட்டுண்டு, பேப்பரையும் படிச்சுட்டு அப்புறம் பகவானையும் தெரிஞ்சுக்கலான்னா அது கஷ்டம்ப்பா. இந்த பக்கம் போகிறது அந்த பக்கம் போகாது, அந்த பக்கம் போகிறது இந்த பக்கம் போகாதுன்னு பகவான் அற்புதமாக சொல்கிறார். இப்படிலாம் சொல்லிட்டு பகவான், நாங்கள் தான் அங்கே நிலைமைக்கு போகலையே, நாங்கள் என்ன தான் பண்ணணும் அப்படின்னு நீ கேட்டேன்னா அதுக்கும் நான் பதில் சொல்கிறேன். நீ கேட்டதுனால இந்த மோக்ஷாத்மா பத்தாத்மான்னு 2 பேரை பற்றியும் சொன்ன. இந்த பத்தாத்மாலேருந்து விடுபடணும்னா என்ன பண்ணணும்னா இன்னும் எல்லாம் தெரியறதே. நெருப்புன்னா சொல்கிறதே உடம்பு, நாக்கில் சக்கரை போட்டால் ருசிக்கிறது ஒன்றும், காதில் ஏதாவது பாட்டு கேட்டான்னா காதை ஆட்டுறது ஒன்றும், தலை ஆடுறது ஒன்றும், கண்ணுக்கு இப்போ வேணுங்கிறதெல்லாம் பார்க்குறது ஒன்றும். அதனால எல்லாம் தெரியறதுன்றதுனால விவகாரத்தில் ஈடுபட்டு தான் ஆகணும். இது எல்லாத்தையும் இருந்த உடனே நாங்கள் ஞானம் வந்துடுதுன்னு போய் உட்காந்துன்னா தூக்கம்தான் வரும், ஞானம் வராது. ஞானம் வந்துருத்துன்னு ஒருத்தன் சொல்லிட்டு சுத்தினாலே அவன் ஞானி கிடையாது. ஞானம் என்ன சம்பாதிக்கிற பொருளா? போய் எங்கேயாவது போய் இந்த 4 நாள் வந்து இந்த மாதிரி ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணால் ஞானம் வந்துடும் ஏதாவது இருக்கான்னா அந்த மாதிரி கிடையாது ஒன்றும். அந்த ஞானம் அனுபவிக்க வேத்தியம், அது அபியாசத்தினால பல ஜென்மாக்கள்ல கிடைக்கக்கூடியது. ஆகையினால நம்ம வந்து ஞானம் வந்துருதுன்னு சொன்னான்னா அதை நம்பவும் முடியாது. உலகத்தில் நாம் சஞ்சாரம் பண்ணி தான் ஆகணும். இப்படிலாம் கிருஷ்ணர் சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ எல்லாத்தையும் பண்ணுப்பா, நீ கடமையாக எல்லாத்தையும் செஞ்சுதான் ஆகணும். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோ, கடமையாக பண்ணு, உன் கடமைக்காக செய், இந்திரிய சுகத்துக்காக செய்யாத. அதில் நீ பேலன்ஸ் பண்ணணும், நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ற. இது வந்து எதுக்கு? சரீரம் போஷணைக்காகவா இல்லை நாக்க வளர்க்கறதுக்காகவா அப்படின்னு நீ தான் முடிவு பண்ணணும். இது எதுக்கு? பத்னி புத்திராதிகள் புத்திரனை பெக்கிறதுக்காகவா இல்லை சௌக்கியமாக இருக்கிறதுக்காகவா அப்படின்றத நீ தான் தீர்மானம் பண்ணணும்னு இப்படி அற்புதமாக நம்மள்கிட்ட கொடுத்தது போல கிருஷ்ணர் சொல்கிறார். ஆகையினால எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒன்று மாத்திரம் தெரிஞ்சுக்கோ, பலனை எதிர்பார்த்து எந்த காரியத்தையும் பண்ணாத அப்படின்ட்டார். பலனை பகவான் கிட்ட கொடுத்துரு, அவர் என்ன பலன் கொடுக்குறாரோ அதுக்கு சந்தோஷப்படு. கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சனன்னு இதே கிருஷ்ணர் தான் கீதாச்சாரியனாக அரஸ்லோகத்தில் அந்த சொன்னார். அதே விஷயத்தான் கிருஷ்ணர் உத்தவர்கிட்ட விஸ்தாரமாக சொல்லிட்டு வரும்போது, நீ பலனை எதிர்பார்க்கவே பார்க்காத அந்த கர்மாவை சரியா பண்ணிடுவான்னு உத்தவர்கிட்ட கிருஷ்ணர் சொல்லிட்டு வர. அதையும் கடமையாக செய்யி என் அர்ப்பண புத்தியோடன்னு இப்படி சொல்லிட்டு வர்றார் கிருஷ்ணர். இங்க உத்தவர்கிட்ட பகவான் உபதேசம் பண்ணும்போது என் மேலன்னு சொல்லிட்டு வர்றார். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா பேசுறார். என்ன சொல்றாருன்னா, என் மேல ஒருத்தனுக்கு அப்படி ஒரு அளவு கடந்த ஆசை வந்துருது அப்படின்னா அவனை பத்தி அவனை கவலைப்பட வேண்டான்றார். அப்படி அளவு கடந்த ஆசை வந்துருதுன்னா அவன் காது என்னுடைய குணங்கள் தவிர எதையும் கேட்காது. அவன் கண்ணு என்னதான் பார்க்கணும்னு ஆசைப்படும். அவனுடைய வாக்கு ஏதோ சரீர தாரணத்துக்காக வந்து சாப்பிடுமே தவிர என் திருவடியில் அர்ச்சனை பண்ண துளசி மாத்திரம்தான் அவனுக்கு ருச்சியாக தெரியும். அவனுடைய சரீரத்துக்கு பாகவதால ஆலிங்கனம் பண்ணிக்கிறது மாத்திரம்தான் தெரியும். இந்த மாதிரி எல்லா சர்வ இந்திரியம் பகவதர்ப்பணம் சமர்ப்பணம் தானாகவே ஆயிடும். என் மேல ஆசை வச்சான்னா, அப்படி என் மேல ஆசை வைக்கணும்ன்றார். என் மேல ஆசை வச்சாதான் இந்த துவாரமே ஓப்பன் ஆகும் பகவான் தைரியமா சொல்றார். அப்படிதானே அம்பரீஷர் இருந்தார். எத்தனை மகாத்மாக்கள், பிரகலாத சுவாமி, துருவசுவாமி எல்லாரும் இப்படிதானே இந்த வழியை காமிச்சிருக்கா. இதுக்கு என்ன மூல பொருள் அப்படின்னா, அந்த பிரபு மேல ஆசை வரணும். அதுவும் ஏதோ அச்சிபிச்சியா இருக்கக்கூடிய ஆசையா இல்லாதபடிக்கு திருடமாக கங்கே ஊக முதன்வதின்னு குந்தி கேட்டாலோனோ, கங்கை போல பிரபாகமாக உங்க மேல எனக்கு வந்து உங்க திருவடியில வந்து பக்தி ஆசை வரணும்னு அந்த மாதிரி வைக்கணும் பகவான் மேல. அப்படி என் மேல ஆசை வந்துருதுன்னா இது எல்லாமே ஒவ்வொன்றா திறக்க ஆரம்பிச்சிடும். என் மேல ஆசைனால கதை கேட்ப, அப்புறம் வந்து என் மேல ஆசைனால அந்த கதையே பாட ஆரம்பிப்ப, அப்புறம் பஜனைக்கு நர்த்தனம் பண்ணுவ, 4 பேர் வந்து உட்காந்து ஆவாகிட்ட என்னுடைய கதைகளை பேசுவ. என்ன பத்தின பேச்சாதான் இருக்கும். மற்ற ஏதாவது இதை பத்தி அதை பத்தி பேச ஆரம்பிச்சாலே அதுல ரசிக்காதான். பகவான் கிட்ட பிடிக்க ஆரம்பிச்சிருந்தனாலே அவ இதுல விமுக்கால ஆயிடுவா. இதுல ருச்சியா இருக்கிறவன் இந்த பக்கமே வரமாட்டான். இப்படிதான் பகவான் அதை சொல்லிட்டு வர்றார். ஆகையினால என் மேல ஆசை வைக்கணும்னு சொல்ற. இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு, அப்பா கடைசியா இது உனக்கா சம்பாதிச்சுக்கிறது துர்லபம்டா, முடியாதுன்னு கிடையாது, ஆனா ரொம்ப கஷ்டம். அதுக்கெல்லாம் புண்ணியம் வேணும். புண்ணியம் வேணும்ன்றது ஏகாகிர சித்தம் வேணும். ஏகாகிர சித்தத்தோட நீ வந்து அங்கங்க டைவர்ட் ஆகாதபடிக்கு இருக்கணும். சுலபமா அதுக்கும் வழி சொல்லித்தரேன். இந்த மாதிரி மகான்கள் தீர்மானமா என்னுடைய கிருப்பையில இந்த உலகத்துல இருப்பா. அவளுடைய திருவடியை ஆசிரயிச்சு அவ சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு வந்தாலே போதும், அதுவே உனக்கு சன்மார்க்கத்தை காமிக்கும்னு கடைசியா மகான்கள்கிட்ட கொண்டு விட்டாராம் பகவான். மகான்கள் வந்து சுலபமாக இதை எல்லாத்தையும் கொடுத்துருவான்னு இத்தனை விஷயத்தையும் சொன்னார். இப்போ பக்தி பக்தன் இப்படிலாம் இருக்கணும், என் கதையை கேட்கணும்னு சொன்ன உடனே மேல உத்தவர் கிருஷ்ணர்கிட்ட, பிரபோ
நீ இப்ப பக்தியை பத்தி பேசினியோன்னு உன்னுடைய இத்தனை நேரம் ஒரு ஞானி எப்படி இருப்பான்னு சொன்ன. அதே மாதிரி ஒரு பக்தன் எப்படி இருப்பான், எப்படி இருந்தா ஒரு பக்தன் உனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி பக்தன் இருந்தா அப்படின்றது நீ எனக்கு சொல்லணும். எப்பேற்பட்ட பிரபு நீ, நீ உனக்கு தெரியாததுண்டா, எத்தனை விஷயத்த சொல்ற, வைகுண்டவாசின்னு எனக்கு தெரியாதா? வைகுண்டவாசின்றதை விட இந்த உலகம் உண்டாகிறதுக்கும் ரட்சிக்கிறதுக்கும் அழிப்பவருக்கும் மேலே இருந்து கொண்டு நீ பரபிரம்ம ஸ்வரூபியாக இருக்கக்கூடிய நீ துவாரகாதீசனாக இப்படி அல்பனா இருக்கக்கூடிய மனுஷனா இருக்கக்கூடிய என்னுடைய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றியே கிருஷ்ணா, நான் அப்பேற்பட்ட பாக்கியசாலின்னு சந்தோஷப்பட்டு, ஒரு பக்தன் உனக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு பக்தன்னா எப்படி இருக்கணும், உண்மையான பக்தன் எப்படி இருப்பான், உனக்கு பிடிக்கிற மாதிரி நான் மாறணும்னா என்ன பண்ணணும்னு இப்ப பக்தி விஷயமா கேட்ட உடனே மேல கிருஷ்ணர் அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். பரம கிருபாலுவான பிரபு தன்னுடைய பக்தன் எப்படி இருப்பான்னு வாய் கொள்ளாம வர்ணிக்கிறார். அந்த கபில வாசுதேவனும் வர்ணிச்சிருக்காரு எப்படி இருப்பான் அப்படின்னு. இங்க இன்னும் அற்புதமாக வர்ணிக்கிறார் கிருஷ்ணர் எப்படி இருப்பான் அப்படின்னு. அப்படி இருந்தாதான் அவருக்கு பிடிக்குமா. முதல்ல என்ன சொல்றாருன்னா, எடுத்த உடனே அவன் லட்சக்கணக்கான நாமம் சொன்னா, இல்ல 1000 தடவை பாகவத பாராயணா இவன் தான் பக்தன்னு சொல்லல. முதல்ல எடுத்தோடனே குணக்கதலை தான் சொல்றார். முதல்ல என்ன சொல்றாருன்னா, முதல்ல கிருபாலுவா இருப்பான் அப்படின்றார். எல்லார்கிட்டையும் கருணையா இருப்பான். அகிருத துரோகான்னு தன்னால யாருக்கும் எந்த கெடுதலும் வராம பார்த்துப்பான், தன்னால யாருக்கும் எந்த ஹிம்சையும் வராம பார்த்துப்பான் அப்படின்னு சொல்றார். இவர் சொல்ற இந்த விஷயத்தை எடுத்துதான் குஜராத்ல இருக்கக்கூடிய ஒரு மகான் நரசிம்ம மேத்தா ஒரு அற்புதமான ஒரு பாட்டு எழுதினது போல இருக்கு. வைஷ்ணவ ஜன தோ தேனே ககியே जे पीड़ पराई जानी रे पर दुखे उपकार करे तो हे मन अभिमान ना आनी रे वैष्णव जन तो तेने कहिए जे पीड़ पराई जानी रे पीड़ पराई जानी रे. அவனால யாருக்கும் ஒரு கெடுதல் கூட நடக்காது. இன்னொருத்தருக்கு ஒரு ப்ராப்ளம்னா முன்னாடி போய் நின்று அவளை காப்பாற்றுவா. 2 விதமாகவும் இருக்கு. பீடு பராயி ஜானீரேன்னு நம்மளால யாருக்கும் எந்த இடைஞ்சலும் வரக்கூடாது. ஒருத்தருக்கு கஷ்டம்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்ன முடியுமோ அத்தனை உதவி பண்ணிடுவா, அவளால் சும்மா இருக்க முடியாதுன்னு இப்படிதானே அந்த பாட்டையே ஆரம்பிக்கிறார். வைஷ்ணவ ஜனங்கள்லாம் எப்படி இருப்பான்னு கிட்டத்தட்ட கிருஷ்ணர் இப்படிதான் சொல்றார். இந்த சொன்ன விஷயத்தை வச்சுதான் அந்த நரசிம்ம மேத்தான்ற மகான் குஜராத்தி அந்த பாஷையிலேயே இந்த அற்புதமான ஒரு பாட்டு ரொம்ப எனக்கு பிடிச்ச பாட்டு. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையில கத்துக்கணும், இப்படி இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். அதை பார்த்து அப்படி கிருஷ்ணர் மேல அப்படிதான் வர்ணிச்சன் வரார். அப்படி யாருக்கும் இந்த பக்தனால என் பக்தனால யாருக்கும் எந்த கெடுதல் பணம் விஷயமாகவோ சரீரம் விஷயமாகவோ பேச்சு வாக்குனாலேயோ யாரும் ஹிம்சிக்கப்படமாட்டார்கள். அப்படி இருப்பா என்னுடைய பக்தர்கள்னு சொல்ற. திதிக்ஷுன்னா அப்படி ஒரு பொறுமைசாலியா இருப்பான். பொறுமைன்னா பொறுமை, அப்படி ஒரு பொறுமை. ஏகநாதர் மாதிரி ஒரு பொறுமைசாலி உண்டா? ஒருத்தர் மேல எச்ச துப்பும் போது கூட கோபிச்சுக்காம இருந்தவர் ஏகநாதர். அப்பேற்பட்ட பொறுமைசாலி ஏகநாதர். பகவத் பக்தனா இருந்தா அவ்வளவு பொறுமை இருக்கும். சத்தியசந்தனா இருப்பா. மனசு வாக்கு காயம் திரிகரணத்தினாலையும் சத்தியமா இருக்கணும். யோக சாஸ்திரத்துல பெரிய விஷயம் என்ன சொல்றது அப்படின்னா, நீ நினைக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் தைரியமா நீ எல்லார்கிட்டையும் சொல்லணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் உன் மனசுல உதிக்கணும். அந்த மாதிரி நீ ட்ரெயின் பண்ணணும்ன்ற. அப்படின்னா எப்பேற்பட்ட விஷயம். நம்ம நினைக்கக்கூடிய எல்லா எண்ணத்தையும் வெளில சொல்ல முடியுமா? சொன்னா உலகம் நாரி போயிடுமாச்சே. எத்தனை எண்ணங்கள், நல்லது வருது கெட்டதல் வருது, எத்தனையோ விஷயங்கள் வருதோன்னு நம்ம பத்னி புத்திராதிகள் கிட்டேயே நம்மளுடைய முழு மனசையும் சொல்ல முடியாது. நமக்கே அதை சில சமயத்துல நினைச்சு பார்க்கும்போது கூச்சமா இருக்கும். யோக சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, இப்படிதான் இருக்கும் ஜீவனுடைய சுபாவம். ஆனா நீ என்ன பண்ணணும்னா, நீ எதை நினைச்சாலும் தைரியமா பக்கத்துல இருக்கிறவா நீ இப்ப என்ன நினைச்ச அப்படின்னு சொன்னா நீ தைரியமா அது வாக்குனால சொல்ற மாதிரி உன்னை நீ வச்சுக்கணும். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, எதை பப்ளிக்கா உன்னால சொல்ல முடியுமோ அதை தான் நீ நினைக்கணும்னு அவ்வளோ பவித்திரமாக மனசை வச்சுக்கணும்ன்ற. திரிகரணத்தினாலையும் சத்தியமாக இருக்கணும். அடுத்தது எல்லோரையும் சமமா பார்ப்பா அப்படின்னா, தன் குழந்தைகள் தன் குடும்பம் இவாளை காப்பாற்றணும்,
அப்புறம் வந்து மற்றவாள்லாம் வந்து அது ஒரு சர்க்கிள் இருக்கும்னா நம்மளுக்கு ஒவ்வொன்றும் மாற்றி ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள், பத்னி புத்திராதிகள், அடுத்து அவாளுக்கு சேர்ந்தவர்கள் பந்துக்கள், அதுக்கப்புறம் நண்பர்கள், அப்புறம் அவாளுடைய பந்துக்கள் அப்படின்னு அவாளுக்கு தானே ஹெல்ப் பண்ணிட்டு போகிறோம். இப்படி ப்ரையாரிட்டியில் வச்சு தானே உலகமே நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்க மாட்டாளாம் துக்காராம் மகாராஜ். தன்னுடைய குழந்தைகள் பசி பசின்னு இருக்கும்போது அந்த கரும்புல இருக்கும்போது மற்ற குழந்தைகள்லாம் வந்து பாபா கரும்புன்னு நாமம் சொல்லுன்னு கரும்பு கொடுக்குறேன்னு தன்னுடைய குழந்தைகளுக்கும் ஒரு கரும்பு கொடுத்தாரு, அவளுக்கும் கொடுத்தாரு. அதை எடுத்து வச்சுருந்தா இன்னும் 2-3 நாளைக்கு பசியை போக்கலாம் அந்த கரும்பு வச்சுன்னு அப்படிலாம் யோசனை பண்ணல. யார் நாமம் சொல்றாலோ எல்லாருக்கும் கொடுத்துட்டார் துக்காராம் சுவாமி. அப்படி தனக்கு வேண்டியவா வேண்டாதவான்லாம் கிடையாது, எல்லா இடத்துலையும் சமமா பார்த்துட்டு அப்படி எல்லாத்தையும் சர்வஸ்வம் கிருபையை பொழிவார்கள் மகான்கள்னு பகவான் சொல்றார். ஆசை ரொம்ப பொல்லாததானோ, இது வேணும் அது வேணும்னு ஆசை இல்லாதபடிக்கு மனசாந்தியோட இருப்பான். மித புக்கு இந்த சரீரம் வாழறதுக்கு எவ்வளோ சாப்பாடு போதுமோ அவ்வளோ சாப்பிட்டுண்டு என்னையே மனசுல நினைச்சு கொண்டு இத்தனை இருந்தாலும் எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருதுன்னு சொல்லிட்டு சாஸ்திர விருத்தமா இருக்க மாட்டான், சாஸ்திரோக்தமா தான் வாழ்வான். சுச்சுருச்சியோட சாஸ்திரோக்தமா வாழ்வான்னு பகவான் தன் வாக்குனால வாய்க்கொள்ளாம சொல்லிட்டு வர்றார். பகவானால சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்துல சுகதுக்கம் மாத்தி மாத்தி தான் வரும். இந்த துவந்தத்தை எல்லாம் தாண்டி அப்படி இருப்பா. அதுக்கும் மேல நான் என்ன சொல்லியிருக்கேனோ, நான் இப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கேனோ அதை மீறவே மாட்டா. எனக்கு பிரியமா இருக்கணும்னு சொல்லி அதை மீறாதபடிக்கு வாழ்வார்கள் என்னுடைய பக்தர்கள். அப்படி இருக்கிறவனை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பகவான் இப்படி வர்ணிச்சுன்னு வர. இப்பேற்பட்ட மகான்களுடைய வாக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு நல்ல நண்பனுடைய வாக்கு கேட்கறதுக்கு எவ்வளோ ஹிதமாக இருக்கும், அவளுடைய பேச்சு அவ்வளோ ஹிதமாக இருக்கும். இவ என்ன பண்ணுவான்னா, என் மேல வச்ச ஆசையினால இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்களையும் அதுல ஈடுபடுத்தணும்னு நினைப்பா, தான் மாத்திரம் உத்தாரணமாகணும்ன்றதுபடிக்கு. பிரகலாத சுவாமி முதல்ல இரண்யகசிபுட்ட சொல்லும் போது வனம் கதோ யத் தரிமாஸ்ரயேதான்னு முதல்ல சொல்லும் போது சொல்லிட்டார். யார் வந்து வீடு வாசல் மனைவி மக்கள்லாம் தியாகம் பண்ணிட்டு காட்டுக்கு போய் யார் வந்து தபஸ் பண்ணி உன்னை வந்து அடையிறாளோ, ஹரிய வந்து அடையிறாளோ, அவாதான் உயர்வு, அவாதான் உயர்ந்தவா, அதுதான் உயர்ந்த பாடமா நினைக்கிறேன் அப்படின்னு பிரகலாதன் முதல்ல சொன்னார். அப்புறம் ஸ்தோத்திரம் போது சொல்லிட்டார், அப்படி இருந்தா அவ சுயநலவாதிகள். யார் வந்து தான் தெரிந்து கொண்டு எத்தனை அஞ்ஞானிகள் இருக்காளோ அவா கிட்ட போய் இந்த பகவன் நாமத்தை சேர்த்து அவாலையும் இதுல ஈடுபடுத்தி கிருஷ்ணான்னா என்னன்னே தெரியாது, பகவான்னா என்னன்னே தெரியாதுன்னு இருக்கிறவாள்கிட்ட இத்தனை ஞான வைராக்கியம் வருவது போல உத்தம பக்தன் போல மாத்துறார்களே, அதுதான் வந்து உயர்ந்ததாக இந்த உலகத்துல நான் நினைக்கிறேன்னு நரசிம்ம சுவாமி கிட்ட சொல்லும் போது இப்படி சொல்ற பிரகலாத சுவாமி மாத்தின்ட்டார். அந்த மாதிரி பகவான் இப்படி சொல்லும் போது என்ன பண்ணுவான்னா, என்னுடைய பக்தர்கள் என் மேல வச்ச ஆசையினால என் சுரூபமாவே இருக்கக்கூடிய மூர்த்திகள்லாம் பிரதிஷ்டை பண்ணி அதனால பக்தி வருவது போல பண்ணி அதுல என்ன பாராயணத்தினாலையும் பஜனாலையும் என்ன அதுக்குள்ள வந்து உக்காத்தி வச்சு அது மூலியமாக எல்லோருக்கும் பக்தி வருவது போல பண்ணி நிறைய கிருஷ்ணான்னே என்னன்னு தெரியாதபடிக்கு இருக்கக்கூடிய அந்த குடும்பம் இப்படி அந்த ஈடுபடுத்தி உத்தம பக்தனாக மகான்கள்லாம் மாத்துவான்னு கிருஷ்ணர் தன் வாக்குனால சொன்னார். ஒன்றும் இப்ப எத்தனை பேரை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம குருநாதர் விட்டல்தாஸ் மகாராஜ் பரியந்தும் எங்கேயோ ஒரு கிராமத்துல பிறந்து பாண்டரங்கனுக்கு ஒரு பெரிய கோவிலை கொட்டி எத்தனை ஆயிரக்கணக்கான குடும்பம் இங்க வந்து நித்திய சேவை பண்ணுவது போல சுவாமிக்கு ஏற்பாடு பண்ணி அத்தனை பேருக்கும் நம்ம சுவாமி கிட்ட ஈடுபாடு பண்ணுவது போல நம்ம குருநாதர் பரியந்தம் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் கிருஷ்ணர் சொன்னது போலயே அத்தனை மகாத்மாக்களும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. இந்த மாதிரி காரியங்கள்லாம் அவருக்கு பிடிச்சதான். இதெல்லாம் அவருக்கு பிடிச்சதுன்றதை விட என்னுடைய பக்தர்கள் என் மேல வச்ச ஆசையினால இத்தனையும் பண்ணுவா. அப்படி பண்ணி அவர்கள்லாம் நல்ல விரதங்கள் அனுஷ்டானம் பண்ணி தீட்சையோட இருந்து கொண்டு என்னை எப்படி ஆராதனம் பண்ணமோ அந்த மாதிரி பண்ணி ஏகாதசி முதலிய விரதங்கள்லாம் அனுஷ்டானங்கள் பண்ணி இந்த மாதிரி ஒண்ணுமே தெரியாத பாமர பக்தனை என்கிட்ட ஈடுபாடு படுத்தி அவனையும் பக்தனாக மாத்துவா. இதுதான் உத்தம பக்தர்களுடைய லட்சணம்னு உத்தவர் கேட்டதுனால பகவான் தன் வாக்குனால சொல்லிட்டே வர்றார். இப்படி இவர் என்னுடைய பக்தலா இருந்தாலும் குருவை மிஞ்சி ஒன்னும் செய்ய மாட்டான்னு கிருஷ்ணர் சொல்றார். என் பக்தியை என் மேல பக்தி வச்சிருந்தாலும் அவாவாலும் குரு இருப்பாளோன்னு அந்த குரு என்ன சொல்றாலோ அதுதான் வேத வாக்காக இருப்பா, அதுலதான் நான் சந்தோஷப்படுறேன்னு கிருஷ்ணன் சொல்றாராம். எத்தனை பேரை பார்த்துருக்கோம், குரு சொல்றதுதான், குரு வேண்டான்ட்டானா வேணான்னு எத்தனை பேர் இருந்திருக்கா. ஆகையினால அப்படி இருக்கிறதா அவருக்கு பிடிக்குமா கிருஷ்ணருக்கு. அவரே சொல்ற அப்படி இருப்பா, குரு என்ன சொல்றாரோ அதுதான் வேத வாக்குன்னு இருந்து கொண்டு இப்படி எல்லாம் பண்றமேன்றதுக்காக தன்னை பெரிய ஒரு மகான்னு இப்படி எல்லாம் காமிச்சுட்டு அப்படிலாம் இருக்க மாட்டா. வினயத்தோட இருப்பா, தாம்பிகமே பிடிக்காது. அந்த மாதிரி இந்த விஷய சுகம் இந்த மாதிரி விஷயங்கள் புகழ்ச்சியில எல்லாம் விரக்தர்களா இருப்பா என்னுடைய பக்தர்கள் அப்படின்னு சொல்ற.
இத்தனையும் சொல்லிட்டு கடைசியா இப்பதான் சொல்றார். என்னுடைய பக்தர்கள் என்ன பண்ணுவான்னா, நித்தியபடி என் சந்நிதியில உட்கார்ந்து நாமம் சொல்றது, பாராயணம் பண்றது, பஜனை பண்றது, இவைகள்லாம் பண்ணி எனக்கு பிடிச்ச நிவேதனங்கள்லாம் பண்ணி, அத நான் சாப்பிடுறேன்னு குடுப்பா, அத நான் சாப்பிடுறேன்னு இப்பதான் சொல்றேன். முதல்ல முழுக்க உத்தம குணங்கள சொல்லிட்டு, அப்புறம் இந்த பாராயணம், பக்தி, கதை கேட்கறதெல்லாம் அடுத்ததாக சொல்றேன். குணமும் இதுவும் சேர்ந்து இருக்கணும் ஒரு பக்தனுக்கு அப்படின்றத கிருஷ்ணரே தன் வாக்குனால சொல்றார். எப்படி இருப்பாது என் பக்தர்கள்லாம், எனக்கு பிடிச்ச நைவேத்தியத்தை ஆசை ஆசையா பண்ணுவாளாம். அதை பண்ணி எனக்கு நிவேதனம் பண்ணும்போது நானும் அதை சாப்பிட்றேன் அப்படின்றாராம் கிருஷ்ணர். ஆகையினால நாம் எல்லோரும் சந்தோஷப்படலாம். நம்ம ஒவ்வொரு ஸ்கந்தம் முடிஞ்ச உடனே ஒரு தேங்காய் நிவேதனம் பண்ணுறோம். இல்லை இந்த ஸ்துதிகள்லாம் வரும்போது, ஏன் ஸ்துதிகள் வரும்போது ஏதாவது ஸ்வீட் நிவேதனம் பண்ணணும்னா, தன்னுடைய உத்தம பக்தனா இருக்கக்கூடிய ஒரு பக்தன் சாட்சாத்காரம் பண்ணி பகவானை சந்தோஷப்படுத்தும் போது பகவான் சந்தோஷமா இருக்காரோனோ, அவரும் சந்தோஷமா இருக்காரு, அந்த பக்தனும் சந்தோஷமா இருக்கான்றதுனால தான் ஸ்வீட் நிவேதனம் பண்ண சொல்றது. ஆகையினால நாம பண்ணின இத்தனை நிவேதத்தையும் அவர் சாப்பிடுவேன்னு கிருஷ்ணரே சொல்லியிருக்கார். ஆகையினால இத்தனையும் அவர் சாப்பிட்டுருக்காருன்னு நமக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு சந்தோஷமும் படலாம். அப்படி பண்ணுவா, அதை நான் சாப்பிடுவேன், சந்தோஷப்படுறேன்னு கிருஷ்ணர் சொல்றாரு. இங்க இவைகள்லாம் சொல்லிட்டு நான் பல ரூபமாக இருக்கேன், இப்படிதான் என்ன பஜிக்கணும்னு இல்லை. மகான்கள் இன்னும் கூட சில விஷயத்துல என்ன பார்த்து பஜிக்கிறா, அது மூலியமாவும் நான் அனுகிரகம் பண்றேன். சூர்யா பிரத்யக்ஷ தேவதான்னு சூரியன் இருக்காரே, சூரியனை பஜிச்சாலே என்ன பஜிச்சது போல, அதே மாதிரி பசுக்களை ஆராதனை பண்ணினாலே என்ன ஆராதனை பண்ணது போல, யாராவது உத்தம பக்தன் இருக்கான்னா அவளுக்கு செய்யக்கூடிய உபச்சாரமானது என்ன சந்தோஷப்படுத்துவது போல, இப்படி நிறைய விஷயத்த பகவான் சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணும்போதே அதில் நான் சந்தோஷப்படுறேன்னு இந்த இடத்துல தான் இருக்கேன்றது போல சொல்றார். அக்னி, ஜலம், அப்புறம் பூமி, அப்புறம் தன்னுடைய ஆத்மா இருக்கே, ஆத்மாவை சந்தோஷப்படுத்தினாலே அவர் சந்தோஷப்படுத்துவாராம். ஆத்மாவை எதனால சந்தோஷப்படுத்தணும்? நீ இந்திரிய சுகத்தும் கொடுக்கறதுனால ஆத்மா சந்தோஷப்படுறது இல்லை, அது நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்திய சுகத்தினால இந்த மனசும் இந்திரியம் தான் சந்தோஷப்படுறதே தவிர ஆத்மா ஆஹா வீணா போறியேன்னு தான் சொல்லிட்டு இருக்கு. அப்ப ஆத்மாக்கு எப்படி சந்தோஷம் கொடுக்கணும்னு அதையும் சொல்றார். ஒவ்வொரு தெய்வத்தை எப்படி ஆராதனை பண்ணா அதை நான் சந்தோஷப்படுவேன்னு. சூரியனை வேதத்தினால ஸ்தோத்திரம் பண்ணினா சூரியனை சந்தோஷப்படுவான், அதனால நான் சந்தோஷப்படுவேன். அடுத்தது பசுக்களை சர்வதேவதா ஸ்வரூபமாக பார்த்து பூஜை பண்ணா அதனால க்ஷேமம் அடையும், அதுல நான் சந்தோஷப்படுவேன். அக்னியை ஹவிஸ்யனால அக்னியை பரம பவித்திரமா இருக்கக்கூடிய அக்னி ஆராதனம் பண்ணினா அதனால நான் சந்தோஷப்படுவேன். ஒரு வைஷ்ணவர் வந்திருக்காருன்னா அவர் உட்காந்து வச்சு பாத பிரக்ஷாலனம் பண்ணி அவருக்கு உயர்ந்த வஸ்திரங்கள்லாம் கொடுத்து அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணி வைத்தேன்னா அதனால நான் சந்தோஷப்படுறேன். அப்புறம் ஜலம்னா சர்வ தேவதா ஸ்வரூபமாக ஜலம் இருக்கு. ஜலத்தை அந்த ஜலத்தையே நாம எப்படி நினைக்கிறோன்றது தானே, அந்த ஜலத்திலேயே நிறைய தெய்வங்க ஆராதனை பண்ணி அதுல தானே நாம வேணுங்கிற இந்த சப்தாக கலசமே வருணனை ஆவாகனம் பண்ணி அதுல சகல தேவர்களும் இருக்கிற போல தானே பண்றோம். அந்த மாதிரி அந்த ஜலத்தை ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணும்போது அதுல நான் சந்தோஷப்படுறேன். இதே மாதிரி தான் பூமிக்கும் சொல்ற, பூமிக்கும் இதே மாதிரி தான் பூமியும் ஆராதனை பண்ணிட்டு இருந்தா அதுதான் பூமி பூஜை இத்தியாதிகள்லாம் பண்ணிடுவோம் நம்ம. அதனால அடுத்தது கடைசியாக ஆத்மா. இந்த ஆத்மாவை பிரம்மசத்தியம் ஜெகன்மித்ய அப்படின்ற ஒரு ஆராதனை பண்ணி இந்த ஆத்மாவை சந்தோஷப்படுத்தினா இத்தனை எல்லா ஸ்வரூபமாக நான் இருக்கேன்னு அவை எல்லாத்தையும் இப்படி ஆராதனம் பண்ணி அவைகள் எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்த முடியும். அதுக்குள்ளே இருந்துட்டும் நான் தான் இந்த பூஜையை வாங்கிக்கிறேன்னு கிருஷ்ணர் சொல்லிட்டு வர்றார். இப்பேற்பட்ட மகான்கள் இதோட இருக்க மாட்டா. இஷ்ட தர்மம் பூர்த்த தர்மம்னு பேரு. இஷ்ட தர்மங்களையும் பண்ணி கொண்டு பூர்த்த தர்மம் குளம் வெட்டுறது, அப்புறம் சாலைகள் போடுறது, மரம் நடுறது, இந்த மாதிரி கைங்கரியங்களும் லோகக்ஷேமார்த்தம் பண்ணுவா. இவர்களும் என்னுடைய பக்தர்கள் தான் கிருஷ்ணர் சொல்றாராம். அப்படி பண்ணிட்டு இருப்பா. எல்லாம் சேர்த்து லோகக்ஷேமார்த்தம், தனக்கும் க்ஷேமார்த்தம், எதுலையும் பலனை எதிர்பார்க்காதபடிக்கு கடமைன்னு எல்லாத்தையும் செய்து கொண்டு இந்த சுகதுக்கங்கள்லாம் சமமா பார்த்து கொண்டு எல்லா இடத்துலையும் என்ன பார்த்து கொண்டு என் மேல அப்படி அலாதியான ஆசையோட சஞ்சரிப்பா. இப்பேற்பட்ட மகான்கள் கிட்டேந்து வரக்கூடிய பக்தியானது நிரந்தரமாக இருக்கும். அந்த கிருஷ்ணர்கிட்ட வரக்கூடிய பக்தியானது என்னிடத்துல கிருஷ்ணர் சொல்றார், அப்பேற்பட்ட என்கிட்ட இந்த மகான்கள் கிட்டேந்து உனக்கு ஆசீர்வாதத்தினால ஒரு பக்தி வருதோன்னோ அந்த பக்தியை யாராலையும் அசைக்க முடியாது. அப்பேற்பட்ட உயர்ந்த பக்தி அவ கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உத்தவரே மேல ரகசியமான ஒரு கதை இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன்னு கிருஷ்ணர் சொல்லிட்டு உங்களுக்கு ரகசியம்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் இப்படி சொல்றேன். இந்த ரகசியம் எல்லாத்தையும் விட உங்களை மாதிரி ஒரு பிரித்தியன் எனக்கு கிடைப்பாரா? நீர் என்னுடைய சர்வஸ்வமும் ஆச்சே.
அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த ரகசியமான கதைகள்லாம் சொல்றது எம்மாத்திரம், அதனால மேல நான் சொல்றேன்னு மேல கிருஷ்ணர் மேல கதை சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்றார். என்ன கதை சொல்றான்றதெல்லாம் அடுத்தடுத்த அத்தியாயத்துல வருது. அப்படி உத்தம பக்தனுடைய லட்சணம் எப்படி இருப்பான்னு பகவான் சொன்னது போலயே இன்னி பரியந்தம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச பரியந்தம் நிறைய மகாத்மாக்கள் தானும் வாழ்ந்துண்டு பக்தர்கள் எல்லோரும் ஈடுபடுத்தியிருக்கா. கிருஷ்ணர் சொன்ன வாக்க சத்தியம் பண்ணுவது போல. மேல எல்லோரும் வந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். अथैकादशोऽध्यायः श्रीभगवानुवाच बद्धो मुक्त इति व्याख्या गुणतो मेन वस्तुतः गुणस्य मायामूलत्वात् न मे मोक्षो न बन्धनम् शोकमोहो सुखं दुःखं देहापत्तिश्च मायया स्वप्नो यथा आत्मनः ख्यातिः संसृतिः न तु वास्तवी विद्या विद्ये मम तनु विद्धि उद्धवशरीरिणां मोक्षबन्धकरी आद्ये मायया मे विनिर्मिते एकस्यैव ममांशस्य जीवस्यैव महामते बन्धोऽस्या विद्यया अनादिः विद्यया च तथेतरः अथ बद्धस्य मुक्तस्य वैलक्षण्यं वदामि ते विरुद्धधर्मिणोस्तात स्थितयोरेकधर्मिणी सुपर्णावेतौ सदृशौ सखायौ यदृच्छयैतौ कृतनीडौ च वृक्षे एकस्तयोः खादति पिप्पलान्नम् अन्यो निरन्नोऽपि बलेन भूयान् आत्मानमन्यं च स वेद विद्वान् अपिप्पलादो न तु पिप्पलादः यो अविद्ययायुक् स तु नित्यबद्धः विद्यामयो यः स तु नित्यमुक्तः देहस्थोऽपि न देहस्थः विद्वान् स्वप्नाद्यथोत्थितः अदेहस्थोऽपि देहस्थः कुमतिः स्वप्नदृग्यथा इन्द्रियैः इन्द्रियार्थेषु गुणैरपि गुणेषु च गृह्यमानेषु अहं कुर्यात् न विद्वान्यस्तु अविक्रियः दैवाधीने शरीरे अस्मिन् गुणभाव्येन कर्मणा वर्तमानो अबुधस्तत्र कर्तास्मीति निबध्यते एवं विरक्तः शयने आसनाटनमज्जने दर्शनस्पर्शनघ्राण भोजनश्रवणादिषु न तथा बुध्यते विद्वान् तत्र तत्रादयन् गुणान् प्रकृतिस्थोऽपि असंसक्तः यथाखं सवितानिलः वैशारद्येक्षया संग शितया छिन्न संशयः प्रतिबुद्ध इव स्वप्नात् नानात्वात् विनिवर्तते यस्य स्युः वीतसङ्कल्पाः प्राणेन्द्रियमनोधियां वृत्तयः स विनिर्मुक्तः देहस्थोऽपि हि तद्गुणैः यस्यात्मा हिंस्यते हिंस्त्रैः येन किञ्चित् यदृच्छया अर्च्यते वा क्वचित् तत्र न व्यतिक्रियते बुधः न स्तुवीत न निन्देत कुर्वतः साध्वसाधु वा वदतो गुणदोषाभ्यां वर्जितः समदृङ्मुनिः न कुर्यान्न वदेत् किञ्चित् न ध्यायेत् साध्वसाधु वा
आत्मा रामो अनया वृत्त्या विचरेत् जडवन्मुनिः शब्दब्रह्मणि निष्णातो न निष्णायात् परे यदि श्रमस्तस्य श्रमफलः ह्यधेनुमिव रक्षतः गां दुग्धदोहामसतीं च भार्यां देहं पराधीनमसत्प्रजां च वित्तं त्वतीर्थीकृतमङ्गवाचं हीनां मया रक्षति दुःखदुःखी यस्यां न मे पावनमङ्गकर्म स्थिति उद्भवप्राणनिरोधमस्य लीलावतार ईप्सितजन्म वा स्यात् वन्ध्यां गिरं तां बिभ्रयान्न धीराः एवं जिज्ञासया अपोह्य नानात्वभ्रममात्मनि उपारमेत विरजं मनोमय्यर्प्य सर्वगे यद्यनीशो धारयितुं मनो ब्रह्मणि निश्चलं मयि सर्वाणि कर्माणि निरपेक्षः समाचर श्रद्धालुर्मे कथा शृण्वन् सुभद्रालोकपावनीः गायन् अनुस्मरन् कर्म जन्म चाभिनयन् मुहुः मदर्थे धर्मकामार्थान् आचरन् मदपाश्रयः लभते निश्चलां भक्तिं मय्युद्धव सनातने सत्सङ्गलब्धया भक्त्या मयि मां स उपासिता स वै मे दर्शितं सद्भिः अञ्जसा विन्दते पदम् उद्धव उवाच साधुस्तवोत्तमश्लोक मतः कीदृग्विधः प्रभो भक्तिस्त्वयि उपयुज्येत कीदृशी सद्भिरादृता एतन्मे पुरुषाध्यक्षा लोकाध्यक्षा जगत्प्रभो प्रणताय अनुरक्ताय प्रपन्नाय च कथ्यताम् त्वं ब्रह्म परमं व्योम पुरुषः प्रकृतेः परः अवतीर्णोऽसि भगवन् स्वेच्छोपात्त पृथग्वपुः श्रीभगवानुवाच कृपालुः अकृतद्रोहः तितिक्षुः सर्वदेहिनां सत्यसारो अनवद्यात्मा समः सर्वोपकारकः कामैः अगतधीर्दान्तः मृदुशुचिः अकिञ्चनः अनीहः मितभुक्षान्तः स्थिरः मच्चरणो मुनिः अप्रमत्तो गभीरात्मा धृतिमान् जितषड्गुणः अमानी मानदः कल्पः मैत्रः कारुणिकः कविः आज्ञायैवं गुणान् दोषान् मया आदिष्टानपि स्वकान् धर्मान् सन्त्यज्य यः सर्वान् मां भजेत स सत्तमः ज्ञात्वा ज्ञात्वा च ये वै मां यावान् यश्चास्मि यादृशः भजन्ति अनन्यभावेन ते मे भक्ततमा मताः मल्लिङ्गमद्भक्तजन दर्शनस्पर्शनार्चनं परिचर्यास्तुतिः प्रह्व गुणकर्मानुकीर्तनम् मत्कथाश्रवणे श्रद्धा मदनुध्यानमुद्धव सर्वलाभोपहरणं दास्येन आत्मनिवेदनम् मज्जन्मकर्मकथनं मम पर्वानुमोदनं गीतताण्डववादित्र
गोष्ठीभिः मद्गृहोत्सवः यात्रा बलिविधानञ्च सर्ववार्षिकपर्वसु वैदिकी तान्त्रिकी दीक्षा मदीयौ व्रतधारणम् ममार्चास्थापने श्रद्धा स्वतः संहत्य चोद्यमः उद्यानोपवनाक्रीड पुरमन्दिरकर्मणि सम्मार्जन उपलेपाभ्यां सेकमण्डलवर्तनैः गृहशुश्रूषणं मह्यं दासवत् यदमायया अमानित्वमदम्भित्वं कृतस्यापरिकीर्तनम् अपि दीपावलोकं मे नोपयुज्यान्निवेदितम् यद्यत् इष्टतमं लोके यच्चातिप्रियमात्मनः तत्तन्निवेदयेन्मह्यं तदानन्त्याय कल्पते सूर्योऽग्निः ब्राह्मणो गावः वैष्णवः खम्मरुज्जलम् भूरात्मा सर्वभूतानि भद्रपूजापदानि मे सूर्ये तु विद्यया त्रय्या हविषाग्नौ यजेतमाम् आतिथ्येन तु विप्राग्र्ये गोष्वङ्गयवसादिना वैष्णवे बन्धुसत्कृत्या हृदि खेध्याननिष्ठया वायौ मुख्यधियातो ये द्रव्यैस्तोयपुरस्कृतैः स्थण्डिले मन्त्रहृदयैः भोगैरात्मानमात्मनि क्षेत्रज्ञं सर्वभूतेषु समत्वेन यजेतमाम् धिष्ण्येषु येष्विति मद्रूपं शङ्खचक्रगदाम्बुजैः युक्तं चतुर्भुजं शान्तं ध्यायन्नर्चेत् समाहितः इष्टापूर्तेन मामेवं यो यजेत समाहितः लभते मयि सद्भक्तिं मत्स्मृतिः साधुसेवया प्रायेण भक्तियोगेन सत्सङ्गेन विनोद्धवा नोपायः विद्यते सध्र्यं प्रायनं हि सतामहम् अचैतत् परमं गुह्यं शृण्वतो यदुनन्दना सगोप्यमपि वक्ष्यामि त्वं मे भृत्यः सुहृत्सखा श्रीहरये नमः श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायाम् एकादशस्कन्धे एकादशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।